நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குன்னு ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பேங்க் சம்மந்தமான வேலைவாய்ப்பு வீடியோ. ஸோ யாரெல்லாம் பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேடு ஏ அப்புறம் கிரேடு பி லெவலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப்பு. ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி ஆன்லைனில் மூணு தான் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆன்லைன் த்ரூ பேங்க் வெப்சைட்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் டேட்டு பாருங்கள், November 8 ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு க்ளோசிங் டேட்டு பாருங்கள், December 2 க்ளோசிங் ஆயிடுது. அதுமாரி உங்களுக்கு இதில் எக்ஸாமும் இருக்குது. பேஸ் 1 பாருங்கள், உங்களுக்கு December 22, பேஸ் 2 எக்ஸாமு January 19 இருக்கும், அதான் அடுத்த வருஷம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடு லெவல் ஏ ஜென்ரல் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க, ஜென்ரலுக்கு டோட்டலாக 50 இருக்குது. அதில் எஸ்சிக்கு 6, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 14, இடபிள்யூசிக்கு 3, அன்ரிசர்வ்டுக்கு 23. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 50 வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் போஸ்ட்டு பாருங்கள், மேனேஜர் கிரேட் லெவல் பி ஜென்ரல் அண்டு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வேகன்சி வந்து 10, லீகல் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு லெவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னங்கிறத டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கான ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமான வயது வரம் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே கிரேடு லெவல் பிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சத்தில் 25லேருந்து 33 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 5 வருஷம், அப்புறம் அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு 3 வருஷம் கொடுக்குறாங்க. பிடபிள்யூடிக்கு வந்து 10 வருஷம். அதேமாதிரி பிடபிள்யூ பெஞ்ச், அதாவது டிசபிலிட்டிக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஆஸ் பர் நாம்ஸ் எல்லாமே ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிரேடு லெவல் ஏ கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதுலேயும் பாருங்கள், நீங்கள் காமர்ஸ் இல்லை எக்கனாமிக்ஸ் இல்லை மேத்தமேட்டிக்ஸ் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் நீங்கள் 60லேருந்து 50% மார்க்குள்ளே எடுத்துருக்கணும். அதாவது 60% வந்து ஜென்ரலுக்கும் 50% மார்க் வந்து எஸ்டி எஸ்டி பிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சிலது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஃபார் கேண்டிடேட் ஹேவ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன் கிராஜுவேஷன். அதாவது யாரெல்லாம் கிராஜுவேட்டில் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அல்லது கம்பெனி செக்ரட்டரி, அதாவது கம்பெனி செக்ரட்டரி சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்களா அதுமாரி கண்டிப்பாக உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், மேனேஜர் கிரேட் லெவல் பி, இதுக்கு ஜென்ரலு. இதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். இதில் வந்து நீங்கள் கிராஜுவேட் எது படிச்சிருந்தாலும் ஓகேன்னு கொடுத்துட்டாங்க. மினிமமாக 60% மார்க்கு, எஸ்சி எஸ்டிக்கு 50% மார்க் கொடுத்துருக்காங்க. அல்லது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்லேயும் படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது அண்டர் கிராஜுவேட்டும் அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு நிறையா டீட்டெயில்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கிராஜுவேட் லெவல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கீழே சம் கோர்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுவும் முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டுமே இது ஜாபுக்கு எலிஜிபிள், நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய கிரேடு பி லெவல் போஸ்ட் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் லா ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, இதுக்கு வந்து ஒன்லி லா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 50% மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி வந்து 45% கொடுத்துருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேச்சுலர் டிகிரி இன் லாவில், அதாவது லா ஆஃபீஸர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப் இது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு மேனேஜர் லெவலில் கிரேடு பியில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது ஐடி, இது ஸ்கில் பேஸ்டு ஜாப்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்களே, அதாவது ஐடியில் இந்த ஆப் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி வரக்கூடிய ஜாப்புக்கு எடுக்கிறாங்க மேனேஜர் லெவலுக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாருங்கள், நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு ஓகேன்னு கொடுத்துருக்காங்க. இதேமாரி மினிமமாக உங்களுக்கு 60% மார்க் ஜென்ரல் கேட்டகரிக்கும் 55% பார்த்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. அதுமாரி இதுக்கு எம்சிஏ நீங்கள் முடிச்சதாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுமாரி உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, இந்த கேண்டிடேட் ஹூ பாஸ் ஃபாலோயிங் ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரி, டேட்டா சயின்ஸு, ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு, நம்ம சொன்னோம்ல அந்த ஆப் டெவலப்மெண்ட்டு, வெப்சைட் டெவலப்மெண்ட், அதுக்கெலாம் இவங்க ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ மீதி இருக்கிற டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி நீங்கள்
இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு அடுத்த டைம் ஆஃப் இன்டர்வியூ நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதில் நீங்கள் இல்லை அப்படின்னா இது நாட் எலிஜிபிள். அதனால் நீங்கள் யாரெல்லாம் டிகிரி முடித்து வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிட்டிங்கன்னா மட்டும் உங்களோட முக்கியமான மார்க் ஷீட், அதாவது நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது மார்க் ஷீட் இருக்கும்ல முந்தின எக்ஸாமில், இன்கேஸ் 7th செம் அந்த செம்ன்றவங்கள அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரொஃபஷனல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ஃபைனர், போஸ்ட் கிராஜுவேட், டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் வந்து ஜாயினிங் எப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டிங்கன்னா, இல்லை பாஸ் ஆகலைங்க பட்சத்தில் உங்கள் ஃபார்ம் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபெயிலிங் விச் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஷால் பி சம்மரி ரிஜெக்டட்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் என்ன மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து என்ன டீட்டெயிலுங்கிறத அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஜென்ரலிஸ்ட் டீமுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன போஸ்ட் இருக்கும், என்ன மாதிரி வேலை இருக்கும், அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 படித்து பார்த்துட்டு உங்களுக்கான கேட்டகரி கீழே என்ன வருதோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், உங்களுக்கான பேஸ் 1 எக்ஸாம் எந்த ஸ்ட்ரீமில் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், குவான்டிட்டிவ், அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ், உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 120 மினிட்டில் நீங்கள் மேக்ஸிமம் 200 கொஸ்டின்ஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுலேயும் பாருங்கள், இது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், லா காலேஜ் நம்மள லா போஸ்ட் எடுக்கிறதுக்கு லா சம்மந்தமான என்ன டீட்டெயில் இருக்கும், என்ன லா பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஐடிக்கு ஐடி சம்மந்தமான ஸ்கில்ஸ் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ் 2 எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம், என்னென்ன எக்ஸாம் இருக்கும், எவ்வளோ மார்க் எடுக்கணும், நீங்கள் என்ன மாதிரி எழுதணும், என்ன கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலிங் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்லாம். அதேமாதிரி இந்த பேஸ் 2 எக்ஸாமும் பேஸ் 1 எக்ஸாமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அவங்க ஒவ்வொரு மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு மாதிரியான எக்ஸாம் இருக்குது. எல்லாத்துக்கும் சேம் பேட்டர்ன் கிடையாது. இப்போ இன்கேஸ் நீங்கள் லா போஸ்ட்டு கீழே வரீங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரியும், ஐடி கீழே வரீங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரியும் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸாம் இருக்காது. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கட் ஆஃப் மேபி அப்ளைட் இன் 2 ஸ்டேஜஸ். அதாவது நீங்கள் மார்க் எடுத்த பிறகு உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு எப்படி பிரிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்கோர் வைஸு, அதாவது இண்டிவிஜுவல் ஸ்கோர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கணும் அதை வச்சும் டோட்டல் ஸ்கோரை எடுத்துகிட்டு அதில் உங்களை மெரிட்லேயும் செலக்ட் பண்ணலாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஸ் 2 எக்ஸாம் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோமோ அவங்கள. அடுத்து பாருங்கள், உங்களுக்கான ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் இந்த ஆப்ஷன் இருக்கும். அதாவது எனக்கு முன்னாடியே ட்ரைனிங் வேணும், எப்படி எக்ஸாம் இருக்கும், அதுவும் சில கேட்டகரி மட்டும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் வேணும்னா அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்குங்கிறது உங்களுக்கு ஆன்லைனில் இன்டிமேஷனில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது வேணுங்கிறவங்க அந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸு கொடுத்துருக்காங்க. அதில் கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் கிடையாது, ஆனால் இன்டிமேஷன் சார்ஜஸ் உண்டு. 175 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்கல்ல, மெயில் வழியோ இல்லை ஃபோன் வழியோ, அதுக்கான சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 925 ரூபாய் அப்ளிகேஷன் சார்ஜஸும் 125 ரூபாய் இன்டிமேஷன் சார்ஜஸும் டோட்டலாக நீங்கள் 1100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து லாகின்லாம் க்ரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அப்ளிகேஷனுக்கு உள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுமாரி ப்ராசஸ் என்ன, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் முதற்கொண்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸு, ஆன்லைன் எக்ஸாமு எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ யாரெல்லாம் பேங்க் எக்ஸாமுக்கு தேடிட்டு இருக்காங்களோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தட்ஸ் இட் டுடே வீடியோ வைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பாய்.